Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 27 ஆச்சுனோ இந்த கிளாஸ்ல இந்த வீடியோக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பத்தி பாப்போம். நான் இத கிரியேட் பண்ணும்போது சொன்னா அதாவது வீடியோ இன்சர்ட் பண்ணும்போது div அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி skin அப்படிங்கற ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த skin அப்படின்றதுக்கு நான் அந்த skin வச்சு தான் இதுக்கான டிசைன் கொடுக்க போறேன் பாருங்க. ஐடின்றதுனால ஆஷ் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு border நான் செட் பண்ணிடுறேன். வீடியோன்றதுனால கொஞ்சம் தின்னா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 10 பிக்சல் நான் யூஸ் பண்றேன். 10 பிக்சல் இன்சர்ட் அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் பண்றேன். வீடியோ வந்து அதுக்கு இன்சர்ட் இருக்கிற மாதிரி. கலர் பார்த்தனா இப்போதைக்கு ஒரு black கலர்ல கொடுக்கிறேன். பாருங்க நான் இப்போ இத சேவ் பண்ணிட்டு காட்றேன். வர்க் பண்ணதா இல்லையான்ட்டு நல்லா பாருங்க. பார்த்தோம்னா black கலர்ல border வந்து செட் ஆயிடுச்சு. ஆனா அந்த border பார்த்தோம்னா டிஃபால்ட்டா கிடையாது. அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி கிடையாது. browserோட ஓவரால் சைஸ் அப்படினு இருக்கு. நம்ம அந்த border சைஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அதை எப்படி பண்றதுன்றதெல்லாம் பாப்போம். பார்த்தோம்னா இப்போ border கலர் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதுக்கான மார்ஜின் அதெல்லாம் பத்தி பாப்போம். அதுக்கு முன்னால நீங்க ஒரு டைம் அந்த skin அப்படிங்கற ஐடியை பாத்துக்கோங்க. skin மட்டும் இல்ல நீங்க வேற அதுக்கு தகுந்த மாதிரி ஐடி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் border செட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கான width height பத்தி பாப்போம். width வந்து நம்ம அங்க எவ்வளவு கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்கிறேன். ஒரு 700 பிக்சல் கொடுக்கிறேன். அப்புறம் மார்ஜின் வந்து எங்க நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றதை நம்ம அங்க செட் பண்ணிக்கலாம். 10 பிக்சல் கொடுக்கிறேன். நம்ம லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல இருந்து ஒரு 250 பிக்சல் கொடுக்கிறேன். 250 பிக்சல் கொடுத்தோம்னா அது சென்ட்ரல் ஆகும். பாருங்க நான் பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து அதுக்கான பேடிங் எல்லாம் ஒரே டைம்ல எடிட் பண்ணி பார்க்கலாம். பேடிங் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுக்கிறேன். இதுக்கான பேக்ரவுண்ட் வந்து நம்ம தனியா வீடியோக்கு மட்டுமே பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம போட்டோஷாப்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் கிரே அப்படின்றத யூஸ் பண்றேன். சாரி கிரே வேணா கிரீன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் yellow கலர் green கலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். border வந்து நான் செட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. borderக்கான ரேடியஸ் அதாவது ஷார்ப்னஸ் வர மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். border radius வந்து ஒரு 10 பிக்சல் இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிருக்குது. நான் இதை ஜூம் பண்ண browser வந்து பார்த்தோன்னா நான் ஸ்க்ரீன் சைஸோட பெருசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த browserக்கு சென்ட்ரலில் அந்த border வந்து ரேடியஸ் வந்து 15 ஒரு 10 பிக்சல் கொடுத்ததுனால லைட்டாக பெண்ட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோன்னா க்ரீன் கலர் இருக்குது. நான் ஏன் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குன்றது காட்டுறதுக்காக தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் வந்து எல்லோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க நான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து நம்ம 640 கொடுத்துருந்தோம் வித்து. இப்போ வந்து இங்கே ஒரு 680 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 680 கொடுத்துருக்கேன். லெஃப்டில் இருந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 20 கொடுக்குறேன். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரௌசர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணுன்றதுக்காக. இப்போ பாருங்க தெரியுதுங்களா. இப்போ பார்த்தோன்னா நம்ம க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ பாருங்கள் கரெக்டாக ப்ரௌசர் வந்து சின்னஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்க்ரீனும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளே கொடுத்தனாலையும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அங்கே 680ன்றதுனால கொஞ்சம் சின்னஸாக இருக்குது. நம்ம இன்னும் கூட கரெக்டாக அந்த வீடியோ சைஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னா இன்னும் ஒரு 20 பிக்சல் நான் குறைக்கிறேன், 660 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது குறைஞ்சிக்கிச்சு. நம்ம கரெக்டாக 640 கொடுத்தோன்னா அது மேலே வரும். நம்ம உங்களுக்கு நல்லாவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ 660 கொடுத்ததுனால கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா நம்ம வீடியோக்கான சைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் 640 கொடுத்துருக்கீங்க, வித்து ஹைட் வந்து 360 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம 640ன்றதுனால நம்ம 640 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ சர்ச் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தோன்னா கரெக்டாக செட் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கலருன்றது எப்படி தெரியுதுன்னா அதை நான் பாருங்கள் நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. இங்கே நம்ம பார்த்தோன்னா பேடிங் 5 கொடுத்துருக்கிறதுனால அந்த இது தெரியுது. இப்போ நான் 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படியே தெரியுது. நம்ம வந்து இன்சர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். பார்த்தோன்னா நான் சும்மா பிளாக்கு க்ரீன் அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து இன்னும் கூட கலரிங் வேறு ஃபோட்டோஷாப்லேருந்து எடுத்து உங்கள் வீடியோ அந்த மாதிரி ப்ளே பண்ணுறோமோ அது மாதிரி நல்லா ஸ்டாண்டர்டாக ரொம்ப அழகாக பண்ணலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.